இறப்பதற்கு பின் செய்ய வேண்டிய பாடை கட்டுகிற சடங்கு இறப்பதற்கு முன்னாடியே நேர்த்திக்கடனாக ஒரு கோவிலில் செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது வலங்கைமான் மாக்காளி திருக்கோயில் திருவாரில் உள்ளது. இங்குள்ள முக்கிய வழிபாடே பாடை காவடிதான். நேர்த்திக்கடன் உள்ளவரை பாடையில் படுக்க வைத்து உறவினர்கள் பக்தி பரவசத்தோடு தீச்சட்டி ஏந்தி வருவார்கள். அம்மன் தோன்றிய விதம் தெரியுமா? வலங்கைமான் அருகிலுள்ள ஐயனார் கோவில் வழியாக ஒரு தம்பதியினரால் ஒரு பெண் குழந்தை விட்டு செல்லப்பட்டது. அந்த குழந்தையை அந்த பகுதியை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் எடுத்து வளர்த்தனர். குழந்தைக்கு அம்மை வந்து உயிரும் பிரிந்தது. அவர்கள் குழந்தையை தங்கள் வீட்டு கொல்லைப்புறத்தில் கொட்டகை அமைத்து சமாதி வைத்தனர். சமாதிக்கு தினமும் விளக்கேற்றி வந்தனர். வீட்டில் சமைத்த உணவு பண்டங்களை தினமும் படைத்தனர். காலப்போக்கில் சமாதியை அனைவரும் வழிபடத் தொடங்கினர். வேண்டியவர்களுக்கு வேண்டிய பலன் கிடைத்ததால் அந்த குழந்தையை சீத்தளாதேவி என பெயரிட்டு அம்மனாக கருதி வழிபட்டனர். சீத்தளம் என்றால் குளிர்ச்சி என பொருள். அம்மை ஏற்பட்டு குளிர்ந்து போனதால் அந்த பெண் தெய்வம் சீத்தளாதேவி என அழைக்கப்படுகிறது. பங்குனி மாதத்தில் பாடை காவடி திருவிழா வெகு விமர்சையாக நடத்தப்படும். அந்த திருவிழாவில் பிணம் போல் நடித்து பாடை காவடி முடிந்ததும் அர்ச்சகர் அவர்கள் மேல் புனித நீரை தெளிப்பார்கள். உயிர் தெழுவது போல் எழுவார்கள். அவர்களுக்கு விபூதி குங்குமம் தரப்படும். இது இறக்க இருக்கும் தருணத்தில் அம்மன் இவர்களை காப்பாற்றுவதாக ஐதீகம்.